பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமாக்கு. The Holy Spirit is able to sanctify. ரோமர் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா புறஜாதி வாசிங்க. அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்க. So அப்ப ஆவியான என்ன செய்கிறார்? பரிசுத்தமாக்குறார். the நல்லா Holy Spirit கவனிங்க. is able to sanctify you. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லிட்டா உடனே டான்ஸ் தான் நினைக்கிறாங்க. So if the Holy Spirit speaks, இந்த பக்கம் அந்த பக்கம் குதிக்கலன்னா அந்த பக்கம் குதிக்கலன்னா உங்களுக்கு ஆவியே இல்லைன்னு. So if you are not able to dance about, you don't have any spirit. நான் நினைக்கிறேன் குதிங்க நல்லதுதான், குதிக்கிற தப்பு நான் சொல்லல. I don't say it's wrong that ஆனா ஆவியானவர் கொடுத்த எதுக்குன்னு கேட்டீங்கன்னா what does the பரிசுத்தமாக்குறதுக்கு. is to sanctify you. இவர் எப்படி பரிசுத்தமாக்குகிறார்? How would he sanctify? யோவான் 16ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா read John. அங்க இயேசு சொன்னார் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு உண்மையாய் சொல்கிறேன், நான் உங்களுக்கு உண்மையாக சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்திலே வரமாட்டார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பேச மாட்டாரு, என்ன செய்வாரு? He'll come உணர்த்துவார். He will reprove. ஆவியானுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, what of the work of the Spirit? உணர்வை தருகிற ஆவி. He would reprove you. ஆவியான உள்ள கிரியை செய்கிறதுக்கு the Holy Spirit would work. இது பாவம்ப்பா, this is sin, இது நீதி, this is righteous. இதை செய்தா இது என்ன தண்டனை வரும். So if you do this, you'll receive this punishment. ஆவியானவர் உணர்த்துகிறார். The Holy Spirit is able to reprove you. அந்த உணர்த்தல் மூலமாக தேவன் பரிசுத்தமாக